மாபெரும் வரலாறு. இதிலே யூதர்கள், அதாவது இஸ்ரவேலரை குறித்து என்ன என்ற கேள்விக்கு நாம் விடை கண்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு சரியானபடி நமக்கு ஏற்ற வசனங்களோடு ஏற்ற சான்றுகளோடு கொடுக்கக்கூடிய பவுலடியாருடைய ரோமருக்கு எழுதின நிருபம். இந்த நிருபத்தில் 9 முதல் 11 அதிகாரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக நாம் பார்ப்போம், ஒன்றாக மறுபடியும். இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் ஒருபோதும் மாறவில்லை, அப்படியே இருக்கிறது. ஆனால் அவர்கள் மாறிப்போனார்கள். அவர்கள் மாறினதுனால என்ன நடந்தது என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த 9வது அதிகாரத்தில் 1 முதல் நம்ம 8 வசனங்கள் வாசிச்சிட்டோம். 9வது அதிகாரம் இதிலிருந்து என்ன சொல்ல வர்றார் பவுலடியார்? 9வது அதிகாரம் வேணா இன்னொரு தடவை வேணா குயிக்காக வாசிக்கலாம் யாராவது. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின் கிறிஸ்துவம் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். ஆமேன். தேவவசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. அதப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். அவருடைய என்ன சொல்ல வர்றார்? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கே என்ன சொல்ல வர்றார்? ஒன்று சொல்கிறார், நான் இவர்களால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய இருதயத்தினுடைய பாரம், வாஞ்சை. அவர்களுக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டு போவனாக என்று சொல்கிறார். சரி, அப்படின்னா என்ன என்ன அதாவது 1லேருந்து 8 அதிகாரங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 1 முதல் 8 அதிகாரங்களில் ஆண்டவருடைய அலாதியான ஒரு பெரிய வெளிப்பாடு வருகிறது. அந்த வெளிப்பாடு என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய பாடு, மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிரோடு எழுதல், இதன் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது சட்ட திட்டங்களினாலே அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்முடைய இருதயங்களில் இருக்கிறார். ஆனால் இவர்களோ இந்த வெளிப்பாடை பெற்றவர்கள் இப்பொழுது என்ன இல்லை. அதனால் இவங்க எப்படியாவது இந்த வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படிங்கிறார். இந்த 1 முதல் 8 அதிகாரங்களில் அவர் சொன்னதை அவ்வளோதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கணும். 7வது அதிகாரத்தில் சொல்லும்பொழுது ஒரு நிர்பந்தமான ஒரு மனுஷனை பற்றி பேசுகிறாரு. இப்போ இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே நிர்பந்தமான மனுஷர்களாக இருக்காங்க. இவங்களுக்கு அதாவது உள்ளான மனுஷனுக்குள்ளாக அவங்களுக்கு தெரியுது நாம் செய்வது சரியல்ல என்று. ஆனால் வெளியாக வர முடியவில்லை. ஏன் வர முடியலை? ஆவியானவர் இல்லை அவங்களிடத்துல. ஆவியானவர் எப்படி வருவார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிவித்தால் ஆவியானவர்களிடத்தில் இருதயத்தில் ஊற்றப்படுவார். இல்லை. இப்போ என்ன சொல்கிறாரு? இவங்க கண்கள் திறக்கப்பட வேணுங்கிறாரு. வேற என்ன சொல்லிட்டு வர்றாரு அதில்? இது முதலாவதாக சொல்கிறாரு. இதை நீங்கள் இதோடு கூட தான் நீங்கள் சேர்த்து பார்க்கணும். இவங்க தனியாக நிற்கிறாங்க, தொக்கி நிற்கிறாங்க, எல்லாராலும் இப்போ வெறுக்கப்படுகிறார்கள். ஆனால் எல்லாராலும் நேசிக்கப்பட வேண்டியவர்களும் எல்லாருக்கும் ஒரு நேசத்தை கொடுக்க வேண்டியவர்களாக இவர்கள் இப்பொழுது தனியாக நிற்கிறார்கள். அப்படின்னா இவர்களை கொண்டு நான் ஏதோ ஒன்று செய்வேன் என்று சொல்ல ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அபத்தமாய் போனதா? இல்லை, 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று, யூதர்கள் மூலமாய் தேவன் செய்வேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யல்ல, ஆனால் யூதர்கள் எல்லாரும் யூதர்கள் அல்ல. ஒன்று என்ன சொல்கிறாரு? யூதர் மூலமாக செய்வேன்னு சொன்னது உண்மைதான், ஆனால் யூதர்கள் நீங்கள் சொல்கிற எல்லாருமே யூதர்கள் அல்ல அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? யாராவது இஸ்ரவேலர்கள்னு அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட மேன்மைகள்னு இவ்வளோ இருந்தாலும் இவர்களுக்கு இந்த ரட்சிப்பு அப்படின்றது இந்த மேன்மையினால, அதாவது அவர்கள் ஆபிரகாமின் புத்திரர்கள் அவங்க மாம்சத்தின் பிரகாரம் சொன்னாலும் இவங்க வாக்குத்தத்தத்தின் புத்திரர்களாக உண்மையாக இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எப்படி அதாவது ரெண்டையும் பிரிக்கிறாரு? மாம்சத்தின்படி பிறந்தவர்கள், வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள். மாம்சத்தின் ஒன்று சொல்கிறாரு, இவங்க உண்மையாக கர்த்தருடைய அதாவது ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல, ஆனால் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி அப்படிங்கிறாரு.
அது என்ன வாக்குத்தத்தம்? எதை வச்சு அவர் பேசுறாரு? அதாவது இஸ்மவேல் வந்து மாம்சத்தின்படி பிறந்தவன், இஸ்மவேல் வம்சத்தின்படி பிறந்தவர், ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர், அந்த சந்ததியில வர்றவங்க வாக்குத்தத்தத்தின் சந்ததி அப்படிங்கிறாரு இங்க. வெரி குட். என்ன வாக்குத்தத்தம்? யார் இஸ்ரவேலுக்கு? ஒரு நிமிஷம். அதாவது இஸ்மவேலுக்கு என்ன வாக்குத்தத்தம் இல்லை, ஆனால் ஈசாக்குக்கு என்ன வாக்குத்தத்தம் இருந்தது? ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொல்றாருல, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததி தான் ஆபிரகாம் தோன்றியது. சரி, நம்ம இங்கே வாசிச்சோம், ஈசாக்கில் உன் சந்ததி விளங்கும் அப்படின்றது. மாத்திரமல்ல, ரெம்னன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இதுல, மீதியானவர்கள். அப்ப யூதர்கள்ல அநேகர் விசுவாசியாது இருக்கிறார்கள், ஆனால் அநேகர் விசுவாசிக்கிறார்கள். ஒரு சிலர் விசுவாசிகள். ஸோ அதில் ஃபெய்த்ஃபுல் ரெமனன்ட். அப்போ யூதர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது அவங்க அந்த ரெமனன்ட்ல இல்லாதவங்க, அவங்க வந்து அந்த ஒரு மீதியானவர்கள் இல்லாதவர்கள். இப்போ மீதியானவர்களே அது ஒரு பெரிய கூட்டம் தான். மீதியானவர்கள் மொத்தமாக பார்க்கும்போது ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும். ஆனால் அந்த மீதியானவர்கள் இல்லாதவர்கள் தான் அவங்கள தான் யூதர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு நான் நம்புறேன். ஆமாம், அதாவது இந்த அதாவது இன்னும் விசுவாசத்துக்குள்ளே இல்லாதவர்கள், அதாவது இந்த கிறிஸ்து வருவார். யூதர்கள் பிறப்பின்படி யூதர்கள், ஜென்மத்தின்படி யூதர்களாக இருக்கலாம், பட் ஆனால் விசுவாசத்தின்படி அவங்க யூதர்கள் அல்ல. சரி, இப்படியே வைப்போமே. இப்போ வந்து ஆபிரகாம் என்ன சொல்லுவார்? அதாவது ஆபிரகாமின் சன்னதி வந்து ரெண்டுன்னு சொல்லணும், இஸ்மவேல் அண்ட் ஈசாக்கு. இஸ்மவேல் சன்னதியில் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி உள்ளவர்கள் அல்ல. ஈசாக்கின் சன்னதியில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன்னா ஆபிரகாமுக்கு சாராளுக்கு கொடுத்தார், உன் வயிற்றிலே ராஜாக்கள் பிறப்பார்கள் உன் சன்னதியின் மூலம். ஸோ அங்கே கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் தாவீதின் சிங்காசனத்தில் தான் இயேசு கிறிஸ்து வர்றாரா. தாவீதின் வம்சத்தின்படி இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் வாக்குத்தத்தத்தின்படி ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாறுகிறோம். ஆமாம். அப்போ பூமியில் உள்ள சன்னதியெல்லாம் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுங்கிறது இங்கே அது நிறைவேறுது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சன்னதியாக மாறுகிறோம். கலாத்தியர்கள் நிருபத்தில் இதை தான் சொல்லிட்டு வர்றார். கலாத்தியர்கள் நிருபத்தில் அதாவது மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் ஆவிக்கின்படி பிறந்தவர்கள் அல்ல, இஸ்ரவேலர்கள் எல்லாருமே இஸ்ரவேலர்கள் அல்ல. அதுதான் அவருடைய மெயின் பாயிண்ட். அதாவது நீங்கள் வந்து ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்ல முடியாதுங்கிறாரு. என்னமா சொல்றீங்க? அதான் இப்போ எப்படி இந்த மாம்சத்தின்படி ஆவியின்படின்றதை எப்படி பிரிக்கிறாருன்னா விசுவாசத்தினால. இப்போ ஆபிரகாம் இதே எடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு உன் சந்ததின்னு சொல்லும்போது முதல்ல எலியேசரை காட்டுறாரு. இல்லை உன்னுடைய கர்ப்பபிறப்புன்னு சொல்லும்போது ஆகார் உடைய இதை தேடுறாங்க. ஆனா விசுவாசத்தினால அப்படின்னு சொல்லும்போது ஈசாக்கு உனக்கும் சாராளுக்கும் அப்படின்னு. தத்தெடுத்த பிள்ளை அல்ல, அல்லது அடிமையில் மூலமாக பிறந்த பிள்ளை அல்ல, சாராளுக்கும் உனக்கும் வளர்க்கக்கூடிய பிள்ளை, அதுதான் விசுவாசத்தின் மூலமாக வந்தது அப்படிங்கிறாரு. ஆகாருடைய அந்த இதையே வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னா அது விசுவாசத்தினால இல்ல, அது ஒரு ஷார்ட்கட். அதுதான் அங்க 18வது மாம்சத்தின்படி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு உன் கர்ப்ப பிறப்புன்னு சொல்றாரு. அப்போ உடனே சாராளால நம்ப முடியல, இல்ல இது என் மூலமா நடக்காது கண்டிப்பா அப்படின்னு. இப்ப ஆண்டவரை நம்பல, ஒரு அந்த விசுவாசம் இல்லை. ஆனா சொல்றாரு உன் மூலமாய் சாராளின் வழியாய் அப்படின்னு சொல்றாரு. வேறே வை நீ நகைத்தாய் என்று சொல்லி அவனுக்கு ஈசாக்கு, ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். ஆமா, வாக்குத்தத்தத்துக்கு உண்மை உள்ளவர், அதை பண்ணி சொல்ற. இப்ப மறுபடியும் திரும்ப வரும். அதாவது இப்ப என்ன கொண்டு வர்றாருன்னா, விசுவாசத்தினாலே ஒரு மனுஷன் கர்த்தருடைய சந்ததி ஆவானா, அல்லது இந்த இஸ்ரவேல் ஜனத்திலே பிறந்ததுனால நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவன் கர்த்தருடைய சந்ததி ஆவானா? இதுதான் ரெண்டுமே ஒரு பெரிய டிபேட் இருக்கு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால், இஸ்ரவேலராய் பிறந்த எல்லாருமே ரட்சிக்கப்படுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், நான் கேள்வி கேட்டுட்டேன். அதாவது யாரெல்லாம் இஸ்ரவேலராக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து இஸ்ரவேலர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஆவிக்குரிய விசுவாசத்தினாலே மாத்திரம் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு. சரி, இப்போ இந்த பகுதியில் அவங்க சொல்றது என்ன? ஒன்று, அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஆவல் கொடுக்கிறார், என்னால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வர வேண்டுங்கிறாரு. இரண்டாவதாக என்ன சொல்றாரு? அந்த இஸ்ரவேலர்களுக்கு உடன்படிக்கை உண்டு, எல்லா முக்கியத்துவமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. என்னென்ன முக்கியத்துவம்னு நம்ம பார்த்தோம்?
புத்திர சுவகாரம் புத்திர சுகாரம் அவைகளுடையது, மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவாராதனை, வாக்குத்தத்தங்கள், பிதாக்கள் கிறிஸ்துவும் அவர்களுடைய மத்தியில வந்தாரு. இதனால அவங்க பெரிய ஆள் கிடையாதுங்கிறார். அப்ப பெரிய ஆளா எப்படி வர முடியும்? பெரிய ஆள்னா முக்கியமான அந்த ரட்சிப்புக்கு நேரம் எப்படி வர முடியும்? வந்த இயேசு கிறிஸ்துவை அதாவது வந்த இயேசுவை கிறிஸ்து என்று அவர்கள் அங்கீகரித்திருக்க வேண்டும். மேசியா என்று அவர்கள் அங்கீகரித்திருக்க கிறிஸ்து என்று. ஆக ஒண்ணு மட்டும் சொல்றாரு, மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் எல்லாருமே இஸ்ரவேலர்கள் அல்ல. அதான் கலாத்தியர் 4:23 அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான். கரெக்ட். அதாவது ஆரம்ப சுவிசேஷங்கள்ல இதை தான் கொண்டு வர்றார். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது என்ன, இஸ்ரவேலருக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒன்று, அதாவது அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இவருடைய வாஞ்சை. இஸ்ரவேலருக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேக சலுகைகளை கொடுத்தார். அது ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தாது. அவங்க இதை விசுவாசித்து அவர்கள் இதன்படி இருந்திருக்க வேண்டும். அவர்கள் விசுவாசிக்காதபடினாலே ஆபிரகாமில் பிறந்து விட்டோம் என்பதற்காக அவர்கள் விசுவாசிக்க முடியாது, அவர் ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசத்தினாலே அவர்கள் அந்த விசுவாச சந்ததியாக இருந்தால் மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும். இன்னைக்கு நம்ம சொல்கிற மாதிரி சபையில் நம்ம இப்பொழுது இதை சொல்லலாம், நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதனாலே நீ கிறிஸ்தவன் அல்ல, நீ மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும், பிறக்க வேண்டும். இதுதான் அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதுதான் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் பிள்ளைகள் அல்ல, ஆனால் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்களே பிள்ளைகள் எனப்படுவார்கள். மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் எல்லாருமே மாம்ச உறவு கொள்ள முடியும், ஆனால் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள் மட்டுமே அந்த வாக்குத்தத்தத்தினுடைய உறவு கொள்ள முடியும். இப்போ இதை எடுத்துக்கலாமே, அதாவது நம்முடைய ஜந்து ஜனங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கும் எனக்கு நித்தியத்தில் இடம் கிடையாது. ஆனால் ஜந்து ஜனம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சபை என்கிற இந்த குடும்பத்தில் இருக்கும் பொழுது இருக்கிற எல்லாருமே நூறத்தனையான கிருபைகளை ஆண்டவர் தருகிறார், உறவுகளை தருகிறார். ஒரு பெரிய ஒரு போராட்டம் தான் அது, அவர்கள் வரவில்லை என்பது. சரி, அதுக்கு அடுத்ததாக நம்ம 9வது அதிகாரத்துக்கு வருவோம். 16வது வசனத்திலேருந்து வருவோம். 16வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? 16லிருந்து 32 வசனங்கள் வரை. சரி, 9வது அதிகாரம் 16, 17, அதுக்கடுத்தது 30, 31, 32 வாசிங்க. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். அப்போ ரட்சிக்கப்படுவது யாரால முடியும்? நாங்கள்லாம் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்கிறோம். யாரால் அது மட்டும் முடியும்? விரும்புகிறவன் அல்ல, ஓடுகிறவனால் அல்ல, தேவனாலே முடியும், இறங்குகிற தேவன். அதுக்கு அடுத்ததாக மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆக கடைசி 30, 31, 32 இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எனத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினால் அதை உடையவில்லை. இடதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுவதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. சரி, இப்போ இதில் இந்த பகுதியில் என்ன சொல்ல வர்றார்? இந்த பகுதியில் என்ன சொல்ல வர்றார்? நீதி பிரமாணத்தை தெரியாதவங்க முதல்ல என்ன சொல்கிறாரு? நீ உன்னால் முடியாதுங்கிறார். இல்லை, அதாவது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த தேவ நீதி டிகாயா சொனே தியோ அப்படிங்கிற வார்த்தை. டிகாயா சொன்னேன்னா நீதி, நேர்மை, அதாவது நீதிமான் ஆகுதல். சரி, இதில் என்ன சொல்கிறாரு? இது யாரால் கிடைக்குங்கிறாரு? விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவன் அப்படின்னு. விரும்புகிறதுனா என்ன, ஓடுதல்னா என்ன? அதாவது உட்கார்ந்து அதுக்காக யோசிக்கிறவன் கிடையாது, அதுக்காக கிரியை செய்கிறவனாலும் கிடையாது. சரி, உன்னுடைய யோசனையும் கிடையாது, உன்னுடைய கிரியையும் கிடையாது. இது ரெண்டுலேயுமே நடக்காது. சரி, உன்னுடைய பிளானும் கிடையாது, நீ அதுக்காக அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற எக்ஸிக்யூட்டிவ் பிளானிங் கிடையாது. வேறு யாரால் முடியும்? என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் வழங்கும்படி பார்வோனிடத்தில் சொன்ன தேவன் அதை சொல்கிறார். இப்போ என்ன நடந்தது இவங்களுக்குள்ள? நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க போன ஒரு நிகழ்ச்சியில். என்ன நடந்தது? அவங்க எப்படி தேடினாங்க தேவநீதியை? தேவநீதியை எப்படி தேடினாங்க? விசுவாசத்தில் தான் தேடினாங்களா? தேடலை. இல்லை, ரெண்டு பிரிவாக பிரிங்களேன். அப்படியே
இவங்க அதாவது இங்கே இந்த பக்கம் யூதர்களும் வச்சுக்கோம், இந்த பக்கம் வந்து புறஜாதியார். இது யூதர்கள் எப்படி தந்தாங்க, புறஜாதியார் எப்படி தந்தாங்க? யூதர்கள் நீதி பிரமாணத்தைப்படி தேடினாங்க. ஒரு நீ சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு அவங்க பண்ணாங்க, அவங்க எல்லாத்தையும் செஞ்சாங்க, அவங்களால கிடைக்கல. அதாவது எதை தேடி ஓடுனாங்களோ அது கிடைக்கல. இவங்க தேட ஓடினாங்க, வேற வழியில ஓடினாங்க, அவங்களுக்கு வேற வழியில கிடைச்சிச்சு. இவங்க எந்த வழியில ஓடுனாங்க? கிரியினால ஓடினாங்க. புறஜாதியார் எந்த வழியில போனாங்க? விசுவாச வழியில போனாங்க. ரெண்டு பேரும் ஒன்னதான் ஒரே இதான் தேடினாங்க. ஆனா போன வழி தான் தப்பா இருக்கு. என்ன சொல்றாரு அவரு? இப்படி இருக்க 30வது வசனம் மறுபடியும் வாசிங்க. இப்படி இருக்க நம்ம என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. அது விசுவாசத்தினாலே அவர்கள் தேடினார்கள். அதுக்கு அடுத்தது நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. ஏன் அடையவில்லை? ஏனென்றால் அவர் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தை கிரியைகளாலே தேடினபடினால் அதே. சரி, இப்போ ரெண்டையும் கொஞ்சம் ஒன்று கூட்டுவோமா? சரி, முதலாவது என்ன சொன்னோம்? அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பெரிய வாஞ்சை. ஆக அவர் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஏன்னா என்ன செஞ்சிருக்காரு? ஏனென்றால் சொல்லுங்க, புத்திர சுவிகாரம், மகிமை, ஆராதனை, உடன்படிக்கை, வாக்குத்தத்தம் எல்லாம் பிதாக்கள் அவங்களுடையது. சரி, இப்போ என்ன செஞ்சாங்க? இவங்க வந்து எதன்படி அவங்க வந்து நாங்கள் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க? நீதி பிரமாணத்தை பற்றி ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லி நாங்கள் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. ஓகே, மாம்சத்தின்படி அவங்க பெருமைப்படுறாங்க. மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் எல்லாருமே இஸ்ரவேலர்களா? இல்லை. அப்போ மீதியானவர்கள் ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவங்க தான் உண்மையானவர்கள், விசுவாசத்தின்படி உள்ளவர்கள். ஆபிரகாமுக்கு ஈசாக்கின் வழியாக வந்தவர்களா, அல்லது ஆபிரகாமுக்கு என்னது இஸ்மவேல் வந்தவர்களான்னா விசுவாசத்தின்படி வந்தவர்கள். சரி, இங்கே என்ன சொல்றாரு? நீங்க உங்களுடைய சொந்த முயற்சி இல்லை, நான் செய்வேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவரை நம்பி இருக்கணும். அப்போ நீதியை தேடாத புறஜாதிகள் விசுவாசத்தினாலே, கர்த்தர் சொன்ன விசுவாசத்தினாலே தேடினார்கள், நீதி அடைந்தார்கள். வேடிக்கையாக இருக்குல்ல, நடந்ததே பயங்கர வேடிக்கையாக இருக்குது. இவங்க வந்து தேடவே இல்லை, இவங்க அழிவுக்கு பாத்திரராக வைத்திருந்தார் ஆண்டவர். இவங்க வந்து புறஜாதியர் என்று சொல்லி தள்ளி வச்சிருந்தாரு. ஆனால் அவங்க மூலமாக இந்த இவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொல்லி அவங்களுக்காக ஒரு இடத்த வச்சுருந்தாரு. அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, விசுவாசத்தில் தான் இது கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? நீதி கிடைக்கும்னு இருந்தாங்க, ஆனால் என்ன இந்த நியாயப்பிரமாணத்தினால கிடைக்கும்னு சொல்லி பார்த்தாங்க, அங்கே கிடைக்கல. ஒரு நாள் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போனால் அதில் எழுதியிருக்கோம், நீங்கள் பார்க்கணுமா அவர்கிட்ட ஃபோனில் பேசணுமா இல்லை நேரடியாக பார்க்கணும். சரி, அப்போ இந்த டோரில் போங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யிருக்கோம், நீங்கள் எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அப்புறம் இன்னொரு டோரில் போங்க, நீங்கள் ஃபீஸ் கட்டணுமா ஃபீஸ் கட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்ல வேண்டாம், ஃபீஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு இந்த டோரில் போங்கன்னா வெளியே போயிடும். காசு நீங்கள் வெளியே போய்ட்டு திரும்ப நீங்கள் உள்ளே வரணும். மறுபடியும் நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1 அழுத்தவும் 2 அழுத்தவும், இது இல்லைன்னா திரும்ப மறுபடியும் மெனுவுக்கு போகவும். இதே கதை தான் இவங்களுக்கு. இவங்க எல்லாத்தையும் அழுதுகிட்டே இருந்தாங்க, திரும்ப மெனுவுக்கு தான் போகிறாங்கங்க. அவங்க கரெக்டாக அழுத்துனாங்க. எங்கள் விசுவாசத்தின்படி நீங்கள் நீதி அடைய வேண்டுமா, நியாயப்பிரமாணத்தின்படி நீதி அடைய வேண்டுமா? விசுவாசத்தின்படி என்றால் 1 அழுத்தவும், அந்த நியாயப்பிரமாணத்தினால 2 அழுத்தவும் அப்படிங்கிற உடனே நியாயப்பிரமாணம் 2 நீங்கள் திரும்ப மறுபடியும் போகும்போதுக்கு நீங்கள் அதை சுற்றிகிட்டே இருக்காங்க. இவங்க கரெக்டாக இல்லை, நாங்கள் விசுவாசத்தின்படி தான் அடைய வேண்டாம். ஓகே, உங்களுக்கு நீதி கிடைச்சிருச்சு, நீங்கள் நேரடியாக போய் பேசலாம். இல்லை, இன்ட்ரெஸ்டிங். டெலிமார்க்கெட்டிங்கில் போயிட்டு வர்றதே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், ஏன்னா எந்த கதவை சரியான கதவை தட்டணும்னு தெரியாமல் போச்சு. போனாங்க எங்க நீதி அடையணும்னு போனாங்க. எப்படி அடையணும் போனாங்க? விசுவாசத்தில் அடையணுமா அல்லது மாம்சத்தின்படி அடையணுமா அப்படின்னு வரும்போது நாங்கள் மாம்சத்தின்படி தான் போகணும்னு போனவங்க, அவங்களுக்கு கிடைக்கல. விசுவாசத்தின்படி தான் போகணும்னு போன அந்த புறஜாதியாருக்கு கிடைச்சிருச்சு. எதற்காக அவங்க வந்து இந்த நீதியின் பிரமாணத்தின்படி அவர்கள் நீதியை தேடின இஸ்ரவேலரோ நீதியின் பிரமாணத்தின்படி அடையவில்லை. எதற்காக? அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, இதன்படி செய்கிறவன் என்ன செய்வான், பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறாரு. ஏன் அதன்படி அவங்க அடையலை? நியாயப்பிரமாணத்தில் ஒரு சட்டத்தை மீறினாலும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் மீறினதா அர்த்தம் அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. ஒரு இதை நீ செய்யலைனாலும் முழுசும் கடைபிடிக்கணும். முழுதும் கடைபிடிக்காட்டா இது முழுசா கடைபிடிச்சா நியாயப்பிரமாணம் முழுமையும் கடைபிடிக்கதா
பிடிக்காததா அர்த்தம் அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். சரி, நியாயப்பிரமாணம் முழுசும் அவங்க கடைபிடிச்சிருக்க முடியுமா? முடியாது, நிச்சயமா முடியாது. வீகன் என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் 613 அப்படியே கடைபிடித்து ஒரு செக்லிஸ்ட்டாக போட்டு இந்த நாட்களில் சில கிறிஸ்தவனும் பண்ணுறாங்க. இன்று நான் பொய்யே பேசவில்லை, ஓகே செக் பண்ண. இன்று நான் மற்றவர்களை திருட்டவே இல்லை, செக் பண்ண. இப்படி செக் பண்ணி நம்ம வாழ்ந்திருக்க முடியுமா? என்ன அப்பிரயோஜனமானவர்கள் இந்த கடைசியில் வந்து ஆண்டவரே செய்யத்தக்கவைகளை செய்யாமலும் செய்யத்தகாதலும் செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரேன்னு கடைசியில் வர வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் நீர் இரக்கத்தின்படி எல்லாத்தையும் இதே வாங்கிட்டீங்க. சொல்லுங்கள், நீங்கள் வந்து இவ்வளவு செக் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு உங்கள் குடும்பத்தை நடத்தியிருக்க முடியுமா? அப்படி நடத்திருக்க முடியாது. ஆண்டவரோட கிருபை மட்டும்தான் நடத்த முடியும். அப்பிரயோஜனமானவர்கள் என்ன செய்ய வேண்டியதை கூட நம்ம செய்யலை. ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவர்கிட்ட போனோம், ஆண்டவரே இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததுனால எமக்கு சோத்திரம். அவங்க சொல்லக்கூடிய சோத்திரத்திலே அப்படிதான், நான் ஒரு ஸ்திரீயாக பிறக்காததுனாலே சோத்திரம் இல்லை, வேற என்ன சொல்லுவாங்க, தசமமாக கொடுத்ததுனாலே சோத்திரம். நிறைய ஜபங்கள் அப்படித்தான் இருக்கு நம்முடைய ஜபங்கள். வேற என்னெல்லாம் இருந்திருக்கும் ஜெயன் பாஸ்டர்? என்னெல்லாம் சொல்லி தன்னுடைய பெருமையை சொல்லியிருப்பாங்க? பிள்ளையும் கூட நம்மளால முளைப்பிக்க செய்ய முடியாது. ஆமாம், ஒன்று கூட செய்ய முடியாது, ஒரு 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 அங்குலத்தை கூட கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. வேற என்னெல்லாம் சொல்லி அவங்க சோத்திரம் பண்ணியிருப்பாங்க? எதெல்லாம்? அவங்க வந்து ஸ்திரீயாய் பிறக்கிறதுனாலே ஸ்தோத்திரம்னு சொல்கிறாங்களா, ஸ்திரீ இல்லைன்னா எங்கே பிறந்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்க? ஆமாம், இல்லை அவங்க கடைசியில் அந்த ஆணாய் பிறந்தது, அந்த மேன் சாமனிசம், ஆணாய் பிறந்தது. இதே போல் நான் வந்து என்னது அந்நியனாய் பிறந்ததோ அல்லது ஆயக்காரனாய் பிறக்காதனாலே சோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு இஸ்ரவேல் பணத்தில் பிறந்ததுனால சோத்திரம், அது யூத குலத்தில் பிறந்ததுனால சோத்திரம். காட்டிலும் அதிகமாக தசம பாகம் கொடுக்குறோம், எல்லாரையும் விட அதிகமாக, இவனை விட அதிகமாக நான் தசம பாகம் உபவாசம் பண்ணுகிறேன். நான் உபவாசம் 3 நேரம் உபவாசம் பண்ணேன். எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் உபவாசம் பண்ணா, ஏன்னா அப்படி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே போவேன். அப்போவே கண்டுபிடிச்சிருவாங்க உபவாசம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. வேற என்னலாம்? நான் ஜெபம் பண்ணேன் வெளியிலேருந்து. இதெல்லாம் வந்து தன்னுடைய கிரியைகளை சொல்லி சொல்லி இதன் மூலமாக ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று பார்த்தார்கள். அதான் இயேசுவானவர் சொல்லும்போது சொல்றார், கொசு இல்லாதபடியே வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருப்பேன். அங்க வேலை அதான் சொல்றாரு, நீங்க கொத்தமல்லிக்கு வெளிப்புறமானதை மட்டும் செய்துட்டு விசேஷமானவைகளை விட்டுட்டீங்க, உள்ளால இரக்கத்தையும் கருவையும் விட்டுட்டீங்க அப்படிங்கிறார். இரக்கமும் கருவையும் இருந்திருக்கணும். அதான் மத்தேயு 23:23 மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி கடுகு விட்டுட்டார் ஆண்டவர். ஓகே, வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் கொத்தமல்லி செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷங்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். அதாவது அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை குர்பான் என்று சொல்லிவிட்டால் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டாம். போய் நம்ம வந்து இதில் கொடுத்துட்டு போயிடுறது என்ன, அப்பா அம்மாவுக்கு தான் அதெல்லாம் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். நீதியையும் இரக்கத்தையும் விட்டு விட்டீர்கள். இன்னும் குருடரான வழிகாட்டிகளே கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறவளா இருக்கிறீர்கள். அதாவது இது அவங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க, சொல்ல நீங்கள் எப்படிங்க, நீங்கள் எங்கள் தாத்தா இருந்தாங்கல்ல, அவங்க தான் ஆர்கனைஸ்டு, அவங்க தாத்தா இருந்தாங்க, அவங்க மகன் தான் ஆர்கனைஸ்டாக வந்தாங்க, இப்போ அவங்களுடைய பேத்தி தான் ஆர்கனைஸ்டாக இருக்காங்க, இப்போ அடுத்தது அவங்களுடைய கொள்ளு பேத்தி அதை வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இது இந்த சபையை நாங்கள் தான் கட்டினது, இப்படி உட்காந்துருப்பாங்க சில பேர். இவ்வளோ தான் நாங்கள் செஞ்சுருக்குறோம். அங்கே பாவம் போல் ஒருத்தர் வந்து நினச்சிருவா உட்காந்து ஒரு அம்மா கூட கூட்டிகிட்டு திரும்ப போகும்பொழுது 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி, அது வெளியில் உள்ளவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து போட்டு, அல்லது ஒரு வீட்டில் வந்து ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்து, இவங்கெல்லாம் வந்து இவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த நிறைகுடம் தழுவாது. ஊழியம் செய்கிறவங்க தன்னுடைய ஊழியத்தை கர்த்தருக்கு முன்பதாகவும் காணிக்கையை கர்த்தருக்கு முன்பதாக மட்டுமே வச்சுருப்பாங்களே தவிர விளம்பரத்துக்காக எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க, அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தாங்க, எல்லாரையும் விளம்பரப்படுத்திட்டாங்க. இன்றைய இந்த கட் அவுட் கலாச்சாரம் அவர்கள் மத்தியில் நிறைய இருந்துச்சு.
உபகாரம், இது இவருடைய உபகாரம் என்று சொல்லி அந்த லைட்டில் வெளிச்சமே வராத அளவுக்கு எழுதிடுவாங்க. உபயம், ஆமாம். கிஃப்ட். கிஃப்டா? அது கிஃப்ட் இல்லை, அது கிஃப்ட் கிடையாது. அது அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை வச்சு தன்னுடைய விளம்பரத்தை பண்ணுறாங்க. நீதியை தேடாதவர்கள் நீதியை அடைந்தார்கள், அதை விசுவாசத்தினாலே அடைந்தார்கள். ஆக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என்ன எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது அவங்களுக்கு. ஆனால் எதை போய் எங்கே தேடணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. கிருபையாக கொடுக்கக்கூடிய நீதியை அவர்கள் கிரியையினாலே தேடினபடினாலே அவர்கள் அடையவில்லை. இந்த கிரியை இல்லாமல் கிருபையினாலே தேடின அல்லது தேடாத இந்த புறஜாதியார்கள் அதை அடைந்து விட்டார்கள். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் படித்து நான் காலேஜில் படிக்கும்போது இப்படி தான் பண்ணுச்சு. படித்து பார்ப்போம். என்னுடைய நோட்ஸை வாங்கி படித்தவன் பாஸ் பண்ணிட்டோம். நான் நோட்ஸ் எழுதி இவ்வளோதையும் வச்சு நான் பாஸ் ஆகலை. அதான் யூதர்கள் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டு நானும் பியூசி படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. அவன்கிட்ட சொன்னேன், டே எனக்கு வந்து கடைசி நாள் மட்டும் நோட்ஸ் மட்டும் கொடுடா அப்படின்னு. அவனுக்கு ஓகே நீ நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு எல்லாம் முடிச்சிட்டேன் அவன். நான் கடைசியில் அந்த ஒரு நாள் அந்த கடைசியில் காலையில் எக்ஸாமினேஷன் ராத்திரி நான் உட்காந்து அவன்கிட்ட நோட்ஸை வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எல்லாம் முடிச்சுட்டு அவனை நான் தூக்கி போட வந்தேன். படித்து முடிச்சு தூக்கி போட்டு அப்படின்னா படித்து முடிச்சுட்டு ராத்திரி முழுசும் உட்காந்து சிமினி விளக்க வச்சுட்டு படிச்சுட்டு போயிட்டு நான் பாஸ் ஆகிட்டான், அவன் ஃபெயில் ஆகிட்டான். வந்து முடிச்சிட்டார்ல, அதனால வந்து கமைக்கிறான், எப்படி நீ பாஸ் ஆன தெரியலடா, நான் எப்படி ஃபெயில் ஆனேன் அதுவும் தெரியலடா. எந்த அளவிற்கு நான் வந்து அதாவது என்ன சொல்ற நம் மீது நாம் கட்டுவோம் என்றால் நிச்சயமாக நாம் நிற்க முடியாது. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலேயா இல்லை, நிறைய நேரங்களில் நான் என்று சொல்லிவிட்டுக்கிறோம். அருமையானவர்களே, நீதியை தேடாத புறஜாதியர்கள் விசுவாசத்தின்படி தேடினபடினாலே நீதி அடைந்து விட்டார்கள். ஆனால் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இஸ்ரவேலர்கள் கிரியையினாலே தேடினபடினாலே, தவறான வழியிலே தேடினபடினாலே அவர்கள் அதை தேடினாங்க. ஆனால் தவறான வழியிலே தேடினார்கள். எது? தான் செய்தவைகளை வைத்து தன்னுடைய கிரியைகளுடைய அடிப்படையிலே கர்த்தருடைய நீதியை தேடினார்கள். கர்த்தருடைய நீதி கிரியையினாலே அல்லங்க, கர்த்தர் செய்த கிரியையே ஆகிய அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் அதன் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே எனக்கு அந்த நீதி கிடைத்தது. எங்கே எதை பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தாலும் அதை அவர்கள் சரியானபடி தேடவில்லை. இதுவரை ஒருவேளை நீங்களும் கிரியையினாலே தேடிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் அது கிரியையினாலே வருவதல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே உங்களுக்கும் எனக்கும் தேவ நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.